வாவ், சூப்பரா இருக்கு. அந்த முட்டையோட ஒரு டேஸ்ட், வெண்டைக்காய் டேஸ்ட் எல்லாம் சேர்த்து சூப்பரா இருக்கு. அந்த மிளகு ஸ்மெல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ வெண்டைக்காவை பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு, வெண்டைக்காய் எப்பவுமே தொடச்சிட்டு தான் கட் பண்ணணும், நல்லா வழுவழுப்பாகும். தொடச்சிட்டு இத மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் வானல் வச்சுக்கிட்டேன். வானல் நல்லா சுட்டுடுச்சு. இப்ப வந்து இதுல 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சுடட்டும். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை கொட்டிக்கலாம். நம்ம வந்து வெண்டைக்காவை எதுக்கு இத மாதிரி லைட்டா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும், அந்த வழுவழுப்புலாம் போறதுக்காக. குட்டீஸ்லாம் அந்த வழுவழுப்பு இருக்கிறதுனால வெண்டைக்காய் சாப்பிடாம இருப்பாங்க. இத மாதிரி ஸ்டைல்ல ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். குட்டீஸ்ங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து சாம்பார் ரைஸ்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சைட் டிஷ்ஷா. பிறகு வந்து சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காவோட வழுவழுப்பெல்லாம் போயிட்டு நல்லா வதக்கி வச்சாச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்ப முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் வச்சுக்கிட்டேன். இதுல வந்து முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். ஒன் பிஞ்ச் மிளகுத்தூள். ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கும் போதே நான் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்ப இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். விஸ்க் இருந்தா விஸ்கால நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்பூனால கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் விஸ்கால மிக்ஸ் பண்றேன். சால்ட்டும் நம்ம போட்ட பெப்பரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான், நீங்க சின்ன வெங்காயமும் போடலாம், இல்ல பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரே ஸ்டைல்ல செஞ்சு கொடுக்கறத விட இத மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையும் ஊத்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரா வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்கு. அந்த முட்டையோட ஒரு டேஸ்ட், வெண்டைக்காய் டேஸ்ட் எல்லாம் சேர்த்து சூப்பரா இருக்கு. அந்த மிளகு ஸ்மெல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. நம்ம நார்மலா எப்பவுமே செய்யற வெண்டைக்காய் பொரியலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு கூட தான் இப்போ நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.